நிலையில் தமிழர் தேசம் கட்சி நத்தம் தொகுதி வேட்பாளராக செல்வகுமார் உள்ளார். அவரை மாற்றக்கோரி கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. நத்தம் வேட்பாளரை மாற்ற வேண்டும் என முதலமைச்சரிடம் இந்திய தேசிய லீக் கட்சியினர் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். என்ன காரணத்திற்காக அவரை மாற்ற கோரிக்கையானது எழுந்திருக்கிறது? விவரங்கள். இந்திய லீக், தேசிய லீக் உள்ளிட்ட முஸ்லிம் அமைப்புகள் இன்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்து பேசினார்கள். அதுல திமுக கூட்டணியில நத்தம் தொகுதியானது தமிழர் தேசம் கட்சி என்ற கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சியுடைய தலைவர் செல்வகுமார் அங்கு வேட்பாளராக போட்டியிருக்கிறார். இவர் RSS அமைப்போடு தொடர்பில் இருக்கார். RSS அமைப்புக்கு ஆதரவாக இவர் செயல்பட்டிருக்கார். பல சம்பவங்கள்ல RSSக்கு ஆதரவாக இவர் செயல்பட்டுள்ளார். ஆகவே இவரை வேட்பாளரிலிருந்து மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முஸ்லிம் அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து வைத்திருக்கார்கள். முதலமைச்சர் இது குறித்து பேசிவிட்டு முடிவெடுப்பதாக தெரிவித்திருப்பதாக இவர்கள் தெரிவித்திருக்கார்கள். பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் இது போன்ற திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய வேட்பாளர் மீது குற்றம் சாட்டியிருப்பதும் அவரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருப்பதும் தேர்தல் களத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நத்தம் தொகுதியை பொறுத்தளவு அதிமுக வேட்பாளராக நத்தம் விஸ்வநாதன் போட்டியிடக்கூடிய நிலையில அங்கு கூட்டணி கட்சிக்கு திமுக ஒதுக்கி தமிழர் தேசம் கட்சியுடைய தலைவர் செல்வகுமார் போட்டியிடக்கூடிய நிலையில அவர் மீது RSS ஆதரவாளர் என்ற ஒரு குற்றச்சாட்டை முஸ்லிம் அமைப்புகள் திமுக முதலமைச்சரிடம் வைத்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.